ஹலோ வணக்கம் அனைவருக்கும். நம்ம டெஸ்ட் பேட்ச் உடைய ரிவ்யூஸ் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்துட்டு போயிட்டு இருக்கு. டிஎன்பிசிக்கான டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. ஒரு 2500 கொஸ்டின்ஸ் நாம எடுத்திருக்கோம். ஸோ அதோடைய ஸ்டூடெண்ட்ஸ் உடைய ஃபீட்பேக்கு உங்கள்கிட்ட நான் காமிக்கலான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இது கொஞ்சம் கேளுங்க, விசாரிங்க, பேசுங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. 2500 கொஸ்டின்ஸ் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுக்கு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு என்ன சொல்றது, நிறையா இது இல்லை, சப்போர்ட்டோ இதுவோ அப்படி நிறைய விஷயங்கள் நமக்கு இல்லை. ஆனாலுமே சரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக பண்ணுற ஒரு விஷயம் தான் இது. சரிங்களா? இப்போ நான் எதுக்கு இந்த ரிவ்யூஸ்லாம் காமிக்கிறேன் அப்படின்னா, ஒருவேளை கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா என்னால் இன்னும் பெட்டராக பண்ண முடியும். பெட்டர் ரிசோர்ஸஸ் வச்சு கொஞ்சம் நல்ல பெரிய ஒரு வெப்சைட்லேயோ இல்லை வேற ஒரு விஷயத்துலையோ இல்லை ஒரு டிவி பார்த்தீங்கன்னா எல்லாருமே டிவியில் எடுப்பாங்க. பெரிய பெரிய டிவி வச்சுருப்பாங்க, டிவியில் தான் கிளாஸ் எடுப்பாங்க. நம்மக்கிட்ட டிவி வாங்குறதுக்கு காசே கிடையாது. ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸு நம்ம இன்னும் பெட்டராக பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இது ஒரு நாங்கள் ரிவ்யூவாக போடுறோம். ஆக்சுவலாக இது வந்து பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக இது பண்ணக்கூடாதுங்க. ஆக்சுவலாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஸ்டூடெண்ட்டை தான் நம்பணும். ஸ்டூடெண்ட்டை தான் நம்பணும். ஸோ இதுவும் ஸ்டூடெண்ட்டுடைய ரிவ்யூ தான். இது நானாக எடுத்து வைக்கிற, நம்மளே போட்டு ரெடி பண்ணுற ரிவ்யூ கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்புகிற ஒரு ரிவ்யூ தான். ஸோ ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் பயந்து சேர்ந்த ஒருத்தர். ஆனால் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஸ்டாண்டர்டாக தான் இருக்குது. கொஸ்டின்ஸ் வந்து 2500 கொஸ்டின்ஸ் சும்மா எடுப்பாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லா கொஸ்டின்ஸுமே ப்ராப்பராக எஃபர்ட் போட்டு மெனக்கெட்டு எல்லா புக்ஸையும் ரெஃபர் பண்ணி எடுக்கிற கொஸ்டின்ஸ் தாங்க. ஈஸியாக வந்த உடனே டக்குன்னு எடுத்துகிட்டு போகிற கொஸ்டின்ஸே கிடையாது. சரியா? சும்மா ஏதோ எடுத்து வைக்கிறாங்க அப்படி கிடையாது. கொஸ்டின்ஸ் நல்லா உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கும். நான் 3 பேட்ச் ஹேண்டில் பண்ணியிருக்கேங்க. இது நீங்கள் 4th பேட்ச். சரியா? ஆல்ரெடி 3 இயர்ஸ் ஹேண்டில் பண்ணி கிளாஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்னுடைய 4th பேட்ச். ரைட்டா? இது வந்துட்டு இன்னொரு அகாடமியில் படிக்கிற ஒருத்தவங்களுடைய ரிவ்யூ. சரிங்களா? நீங்கள் மற்றவங்க சொல்கிறத கேட்காதீங்க. நீங்கள் ஒரு டாப்பிக்கில் 2 டெஸ்ட் போடுறப்போ தான் நீங்கள் வந்துட்டு நல்லா இருக்கும். மற்ற இதை விட உங்கள் கிளாஸஸ்லாம் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க டெஸ்ட் எழுதிட்டு நம்ம கரெக்ஷன் வீடியோ பார்த்துட்டு திருப்பி நெக்ஸ்ட் டே டெஸ்ட் எழுதும்போது அது எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு ரிவ்யூ சொல்லியிருந்தாங்க. வாய்ஸ் டாபிக் இவருக்கு வராமல் இருந்திருக்கும், ஸோ அதை அவர் போட்டிருந்தாரு. இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. சரிங்களா? லைவ்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பாயிண்ட்ஸ் நாங்கள் சொல்லுவோம். லைவ்லையும் சரி, கரெக்ஷன் வீடியோஸ். ஸோ பேசிக்காக உங்களுக்கு கொஸ்டின் மட்டும் தருவோன்னா 2500 கொஸ்டின் மட்டும் கொடுத்துருவீங்களா அப்படின்னா கிடையாதுங்க. இது கூட கரெக்ஷன் வீடியோஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். கரெக்ஷன் வீடியோஸ் இன் த சென்ஸ் என்னென்ன டெஸ்ட் வைக்கிறோமோ அந்த டெஸ்ட்டுக்கெலாம் ஆன்சர் மட்டும் சொல்ல மாட்டோம். ஏன் ஆன்சர் போட்டோம், எப்படி போட்டோன்னு கரெக்ஷன் வீடியோஸ் இருக்கும். இது லைவாகவே இருக்கும். சரிங்களா? ஸோ இது இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு 6 to 10th SCRT ஃபுல்லாக சால்வ் பண்ணி காமிக்கலாம் அப்படின்னு உட்காந்துடுறேன். எனக்கு அதில் ஒரு தீவிரமான ஒரு இது இருக்குது. அது கண்டிப்பாக பண்ணியே தீரணும். 6 to 10th புக்கு ஃபுல்லாக சால்வ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதையும் நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். அதை தாண்டி நம்ம கிளாஸுடைய கிராமர் நோட்ஸு, அப்புறம் மற்ற கிராமர் கொஸ்டின்ஸ், அடிஷ்னல் கிராமர் கொஸ்டின்ஸு எப்போவுமே டெலிகிராமில் நான் உங்கள் கூட இருப்பேன். ஸோ உங்களுக்கு டவுட் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு இது எல்லாத்தையுமே பண்ணிடுவோம். கிளாஸ் நோட்ஸு, கிராமர் நோட்ஸு, பார்ட் பி பார்ட் சிக்கான நோட்ஸு, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் நோட்ஸு, எல்லா போயம்ஸ்க்கான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சு, அதோடைய எக்ஸ்பிளனேஷனு எல்லாமே 2500 கொஸ்டின்ஸாக ரெடி பண்ணிடுவோம். பார்ட் ஏ மட்டும் கிடையாது, பார்ட் பி அண்ட் சி. இந்த டெஸ்ட் பேட்ச் ஜூலை 1லேருந்து போய்கிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணால் கூட உங்களுக்கு ஜூலை 1ல் இருக்கிற டெஸ்ட்டில் இருந்து எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பெனிஃபிட் ஆகிக்கலாம். வேறு எந்த ரிவ்யூஸ், எந்த குவெரிஸ்னாலும் இங்கே இருக்கிற நம்பர்ஸ்க்கே நீங்கள் கால் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த விஷயங்களை வச்சு நம்ம கண்டிப்பாக மெயின்ஸுக்கும் பண்ணுவோம். மெயின்ஸுக்கு இதை விட சூப்பராக பண்ணணும் அப்படின்னு பிளான் இருக்குது. ஆனால் எப்படின்னு தெரியல. ஸோ உங்களுடைய சப்போர்ட்டு கண்டிப்பாக வேணும். என்ன விஷயங்கள்னாலும் நீங்கள் சொல்லலாங்க. நெகட்டிவ் ரிவ்யூஸ்னாலும் சரி, இந்த மாதிரி எடுங்க, இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, எப்படினாலும் சரி, நாங்கள் கற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கும். சரியா? தேங்க்யூ.